ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தலையோட இன்டர்வியூஸ் தான், எல்லா பக்கமும் இன்டர்வியூஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. என்னடா இது திடீர்னு தலை வந்து டிவிக்கேன்னு ஒரு சம்மந்தப்படுத்தலை, அதே மாதிரி தளபதி விஜயனும் அவர் இன்க்ளூட் பண்ணல. பொதுவாக ஸ்டாம்பிங் பற்றி பேசியிருந்தார். அது எதுக்கு பேசியிருந்தாருன்னா, ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா அது பெரிய சேனல் அது. ஸோ அவரோட இத்தனை வருஷம் சர்வீஸ் ரன்னிங்ஸை பற்றி 33.5 இயர்ஸ் அதை பற்றி ஒரு டெபியூட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இந்த கேள்வி வந்தது. ஸோ அதை பற்றி அவர் என்ன பேசினாருன்றது தான் அதை கட் பண்ணி எல்லாம் சோஷியல் மீடியாலேருந்து நியூஸ் சேனல்லேருந்து அதுதான் ட்ரெண்டிங்கு. ஸோ விஜயனுக்கு டைரெக்டாக சப்போர்ட் இல்லைனாலும், பட் ஆனால் விஜயனா இது காரணம் கிடையாது. இது அவர் மட்டும் காரணம் கிடையாது. நம்மளோட எல்லாரோட பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது காரணம். முக்கிய பொறுப்பு ஊடகங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காரு. இப்போ நிறைய பேருக்கு அது வந்து என்னடா இது, இப்போ அஜித் வந்து விஜய் பக்கம் போகிறாரு, இவங்களுக்கு பிரிக்க முடியாதா, திருப்பி ஒன்றாயிட்டாங்களே, அவங்க எப்பயுமே ஒன்று தான், இவங்களே ஒரு கதை கட்டி விடுவாங்க. இப்போ இது வேறு பூஸ்டப் ஆயிடுச்சு. நேற்று ஃபுல்லாக இன்ஸ்டாலேருந்து ஃபேஸ்புக்கு நியூஸ் சேனல் எதை திறந்தாலுமே அஜித் வந்து விஜய்க்கு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி தான். சப்போர்ட் தான், பட் டைரெக்டாக ஒரு பேர் சொல்லலை, அதுதான் விஷயம். அது சொல்லனாலும் அது எல்லாருக்குமே தெரியும் யாரும் சொல்கிறாங்க. பட் இந்த விஷயத்தில் விஜயனாக்கு அவரு ஒரு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காரு. அது சொன்னவங்க வயிறு எரிஞ்சிருவங்க தான் அவர் சொல்லலை, மற்றபடி அவர் சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. அவர் விஜயனை மென்ஷன் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் அவர் சொல்லலைன்னா அதுக்கு ஒரு ரீசன் இல்லாமல் இருக்காது. அவர் இதை வந்து பாலிடிக்ஸாக ஆக்க வேணுன்றனால அவர் அதை சொல்லலை. ஏன்னா அது அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 33.5 இயர்ஸ்ன்ற மாதிரி அது ப்ரோக்ராம் அது. ஸோ அப்போது இருந்த ஆங்கர் கேட்கும்போது தான் அவர் பேசுறது எல்லாமே வெளியே வந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ அவர் இன்டர்வியூ கொடுக்குறான்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதை பற்றி என்ன பேசியிருந்தாலும், அந்த ஸ்டாம்பிங் நடக்கும்போது அவர் மட்டும், அந்த நபர் மட்டும் பொறுப்பு கிடையாது, அவங்க சுற்றி எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. ஏன்னா ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் இருக்கும்போது அது மாதிரி அசம்பவம் நடக்கலை, ஒரு தேட்டர்லேயோ இது மாதிரி பப்ளிக் மீட்டிங்லேயோ நடக்கும்போது மட்டும் ஏன் அது நடக்குது? அப்போ அது யார் பொறுப்பு, யார் ரெஸ்பான்சிபிள்? அது நடத்துகிறவங்க மட்டும் பொறுப்பு கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களும், அது ஊடகங்களும், அரசாங்கமும் தான் அது காரணம். அது ஒருத்தர் மட்டுமே நம்ம வந்து தனி நபராக வந்து இவ்வளோ தான் பண்ணாருன்றது நம்ம சொல்லவே கூடாது. அது தப்புன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி அவர் பசங்களே ஸ்கூல் கூட்டிட்டு போகிறதுக்கு முடியல, ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் ஜாம், அவ்வளோ இடையூறுகள், ஏன்னா சிஎம் வந்தாலும் யார் வந்தாலுமே வந்து பிரேக் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கணும், இதெல்லாம் ஒரு முன்னெடுப்பு எடுத்து இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் ஆப்வியஸாக யார் சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுதான், இதில் வந்து யார் பேருமே அவர் இன்க்ளூட் பண்ணல. இன்க்ளூட் பண்ணால் அது ஒரு நெகட்டிவாக செட் பண்ணுவாங்க. ஏன்னா தலைக்கு இருக்கிற ஃபேன் பேஸு அதே தான், விஜயனுக்கு ஃபேன் பேஸு அதுதான். இது நம்ம எல்லாருமே ஒன்று தாங்கல. இதுலேயே வந்து ஒரு இது பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவர் விஜய் பேர் சொல்லலை, உடனே நீங்கள் விஜய்க்கு அவர் சப்போர்ட் பண்ணால் அது இயற்கை தானே, காண்டில் அப்படி தான் பேசுவாங்க. அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் அது நம்ம தலை ரசிகர் பசங்களுக்கும் டிவிகே பசங்களுக்கும் புரிஞ்சால் போதும். ஸோ அது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இது வந்து ஒருத்தர் மட்டுமே காரணம் நம்ம சொல்லவே கூடாது. இது வந்து எல்லாருமே ஸ்டாம்பின்ன்றது வந்து ஒரு ரசிகருக்கோ ஒரு கட்சி தலைவருக்கோ கூட்டம் வருதுன்னா அது வந்து நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்து அது வழி நடத்தணும். பட் ஆனால் அந்த ஸ்டாம்பிங் நடந்ததுக்கு வந்து அவர் மட்டுமே நம்ம காரணம் சொல்லக்கூடாது, அது தப்பு. இது ஊடகத்துலேயும் ஒரு பொறுப்பு இருக்குது, அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது, நம்மளுக்கும் அது பொறுப்பு இருக்குது. நம்ம தான் அது சேஃப்டியாக செக்யூராக இருக்கணும். ஒரு ஜனம் இருக்குதுன்னா நம்ம அதை கடந்து வெளியே வந்துடணும். ஓவராக ஜனம் இருக்கும்போது நம்ம உள்ள போனால் அது யார் மிஸ்டேக்? அவங்க மிஸ்டேக் கிடையாது இல்லையா? அது நம்ம ரெஸ்பான்சிபிள், அதை நம்ம தான் எடுத்துக்கணும், நம்ம தான் அது இது பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் அவர் மேலேயே பழி போட்டிருந்தீங்கன்னா அதில் ஒரு அர்த்தமும் இல்லைன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஸ்பீச் தான் இப்போ வந்து எல்லா இன்ஸ்டாலேருந்து நியூஸ்லேருந்து எல்லாமே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்து காண்டாகாமலாம் வர மாட்டாங்க. ஏன்னா தலை ரசிகன், தளபதி தொண்டன் இப்போ வரைக்கும் இல்லை, எப்பவுமே அதுதான். தளபதிக்கு ஒன்றுனா அஜித் ஒரு ரசிகர் வருவாங்க, அஜித் ரசிகர் ஒன்றா தளபதி ஃபேன்ஸ் வருவாங்க. இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இல்லை அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது ஒரு 2-3 பேர் அப்படி இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. அதுக்குன்னு எல்லாருமே அப்படி சொல்லிட முடியாது இல்லையா? ஸோ இப்போ அஜித் சாரும் வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்காரு, சரிங்களா? அவர் நினச்சிருந்தா அவர் தான் காரணம்னு சொல்லியிருக்கலாம், பட் அவர் சொல்லலை. ஏன்னா அவருக்கு தெரியும் இங்கே இருக்கிற, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஒரு கலைஞர் ஏப்ரல்லாம் இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சும்மா கூப்பிடாதீங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்லாம் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசினார். அதெல்லாம் ஒரு தனி கத்தி. இவர் இப்போ பேசணும் தனி தைரியம். அவங்க யாருமே பேசுறதில்லை, இது மாதிரி ஆள் தான் வந்து பேசணும். தலைக்கெல்லாம் பயமே கிடையாது, ஒரு ஓப்பட்டாக கழிச்சிட்டு போயிட்டே இருப்பார்.
அவர் ஒரு லுக்கோட்டாவே காலி, அது மாதிரி ஆள் அவர். ஸோ அவரை பற்றி எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து ஓப்பனாகவே பேசிட்டாரு. இந்த ஸ்டாம்பினுக்கும் சரி, அதே மாதிரி அவங்க பையனும் அதை சொன்னல, பையன் ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறது கூட லேட் ஆகுது. அதே மாதிரி இந்த நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து கரெக்டாக அதை பின்பற்றணும். அதே சமயம் இதெல்லாம் மாற்றணும். ஒரு நடிகர் கூட்டம் வருது, ஒரு அரசியல் தலைவர் கூட்டம் வருதுன்னா அது வந்து ரெஸ்பான்சிபிள் வந்து அரசாங்கம் தான் எடுத்துக்கணும், ப்ளஸ் ஊடகங்களும் அதுக்கு எடுத்துக்கணும். அவர் மட்டுமே அது காரணமாக நீங்கள் ஸ்டாம்பின் காரணம் சொல்லவே முடியாது. அது இஸ் வெரி ராணுவன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. சூப்பர் விஷயம். ஸோ அதையும் தாண்டி இன்னைக்கு அவர் அதான் சொல்கிறேன்னு, எல்லாருமே நம்ம கூட தான் இருக்காங்க. இவங்க பாட்டு அதனால பேசிகிட்டு இருப்பாங்க. அது 26 தான் அதோட எஃபெக்ட் தெரிய போகுது. இப்போ இன்னொரு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து விஜயன் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டு நாள், அது வாழ்த்துக்கள். அதுவும் தாண்டி இந்த திமுக கிட்ட இருந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மைதானே, காப்பாற்றி தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ ஊழல்கள், அதுவும் தெரிஞ்சு வந்து ஓட்டு கேட்குறாங்கன்னா இவ்வளோ என்ன நம்ம சொல்கிறது தெரியல. ஊழல் பண்ணியும் அது ஒரு பெருமையாக வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு தனியாக குடியும் விட மாட்டோம், அது விட மாட்டோன்றாங்க. ஒரு சைடு பல்ல ரோடு அப்படி இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஊழல், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அது சொல்லிகிட்டே போனோம் அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் அவங்களாம் எப்படி வந்து ஓட்டு கேட்குறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. பட் இந்த வருஷம் அதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும். இதுக்கப்புறமும் உங்ககிட்ட நாட்சி கொடுத்தோன்னு வச்சிங்களேன், நல்லா பின்னாடி போடுறேன். நம்மளாம் சிங்கிள் அடிக்கணும். இந்த வருஷம் விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், முடிச்சு கதை. அது நம்ம முடிவு கையில், நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த தமிழ்நாடுன்றது வந்து ஒரு பவர்ஃபுல், அது வந்து யாருக்கிட்ட கொடுக்கணுன்றது வந்து இத்தனை வருஷம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கான யாருமே இல்லை. ஊழல் பண்ணுறவங்க வீட்டிலே தான் நாட்டு போயிடுச்சு. பட் இப்பயும் அது மாறணும். மாற்றாம விட்டுட்டோம்னா சோடு முடிஞ்சுது. அதுதான் அவர் சொல்கிற அறிக்கையில், தமிழ்நாட்டை திமுககிட்டேருந்து மீட்போம், நல்லதே நடக்கும். அவங்க தியாகிகளுக்கெல்லாம் போராடினதுக்கு நல்வாழ்த்து சொல்லி அவங்களுக்கான மரியாதை கொடுத்து இந்த தமிழ்நாட்டு தினத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. சாரி. ஸோ கூடிய விரைவில் இதுக்கான நடவடிக்கைகள் மும்முரமாக எடுக்க போகிறோம். அரசியல் என்பது ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க. அது சில பேருக்கு சாக்கடையாக இருக்கும். விஜயன் வந்து அதை எப்படி மாற்றி சந்தனமாக்குறாருன்றது தான் 26 பார்க்க போகிறோம். ஸோ வரப்போகிற நாட்களில் இந்த 2 அப்டேட்டு தான். ஒரு பக்கம் வந்து அஜித் சார் வந்து பேசுறது, இன்னொரு பக்கம் வந்து விஜயன் அறிக்கை கொடுத்ததா இப்போ ட்ரெண்டிங்காக போகுது. மற்றபடி யார் என்ன வேணால் பேசிக்கிட்டா அது நம்மளுக்கு கவலை கிடையாது. ஸோ கூட விரைவில் விஜயனை வந்து கம்பேக் கொடுத்து பிரச்சாரத்துக்கு போவார். இந்த நவம்பர் 5 அன்னைக்கு தான் அதுக்கு அடுத்து தான் வந்து அஃபிஷியலாக வரும். ஏன்னா இப்போ இவங்க ஸ்பீட் ஆகிட்டாங்க. அறிக்கை மேலே அறிக்கை வந்து அடிக்கடிக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. எந்த ஒரு சோர்வும் கிடையாது. ஏன்னா அந்த 41 குடும்பத்தையே சஞ்சிட்ட பிறகு தான் இவர் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கார். அதுக்காக மட்டும்தான் டக்கு 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 டக்குன்னு எல்லா மும்முரமே வேலை போயிட்டுருக்கு. ஸோ கூட விரைவில் இதுக்கான அப்டேட் வரும். நவம்பர் 5 அன்னைக்கு மாமல்லபுரத்தில் மீட்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து எப்போ பிரச்சாரம்ன்றதோ அது அஃபிஷியலாக வரும். ஸோ இப்போ எதுவும் வராது, 5ஆம் தேதி இப்போ தான் கிளம்பு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய விரைவில் இதுக்கான மாற்றம் வரும். கண்டிப்பாக மாற்ற அரசியல் தேவை. அது மக்களும் தெரியும், நம்ம பசங்களுக்கும் தெரியும். ஸோ கூடவே நிற்போம், விஜயனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், எப்பவுமே விட்டு தர மாட்டோம். அது மட்டும் உண்மை. ஸோ அதே மாதிரி அஜித்தும் விஜயும் பிரிக்கலான்றதெல்லாம் கனவு கூட காணாதீங்க. நாங்கள் இன்னைக்கு கட்சிப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம். வர 26க்கான ரிசல்ட்டை அது உங்களுக்கு காட்டுவோம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.